பிரைஸ் த லார்ட். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. கன்னிப்பிராயத்திலே விவாகம் ஆயிடுச்சு. 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அப்போது அந்த விதவை தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே சர்ச்லேயே உட்காந்து இரவும் பகலும் உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஆராதனை செய்து கொண்டே இருப்பாங்களாம். இவங்க அவங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படலை. ஹஸ்பண்டை இழந்துட்டோமேன்னு கவலைப்படல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே ஏசப்பா கர்த்தரை சந்தோஷமாய் துதித்து பாடிக்கொண்டு உபவாசம் பண்ணிக்கொண்டு உலகத்துக்காக தேவாலயத்துக்கு வர ஜனங்களுக்காக கூட ஜெபிச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்கல. எப்படி ஒரு சாக்ரிஃபைஸான வாழ்க்கை. ஒருவேளை அவங்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்துருந்தார் அப்படின்னா, அவங்க கணவன் உயிரோடு இருந்து குழந்தை எல்லாமே ஆசீர்வாதத்தோடு இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஆலயத்தில் இப்படி உபவாசம் இருந்து இரவும் பகலும் தேவனோடு பேசுகிற ஒரு உறவை அவங்க இழந்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லையேன்னு அவங்க கவலைப்படலை. இயேசு என்ற குழந்தையை பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அப்போது அந்த குழந்தையை பார்க்கும்போது கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவரை குறித்தும் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் ஒன்று கணவன் சரியாக இருக்க மாட்டாங்க, சில பேர் வாழ்க்கையில் பிள்ளைங்க சரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த உலக பிரகாரமான மனிதர்களை நினைத்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறத விட ஏசப்பாவை நோக்கி எப்போவும் இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாய் அன்னாளுடைய கண் ஒரு இரட்சணியத்தை கண்டது போல் நம்மளுடைய கண்களும் பரிசுத்த ஏசப்பாவை பார்க்கும் ஒரு நாள். நம்ம ஏசப்பாவை துதித்து கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். மாற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த அன்னாள் தீர்க்கதரிசியை போல நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.